உன்னதத்தில் வீற்றிருக்கும் உயர்ந்த தேவனே உம் நாமம் போற்றிடுவே. வானங்களின் மேலாக உயர்ந்து இருக்கும் உம் நாமம் வாழ்த்திடுவே. உன்னதத்தில் வீற்றிருக்கும் உயர்ந்த தேவனே உம் நாமம் போற்றிடுவே. வானங்களின் மேலாக உயர்ந்து இருக்கும் உம் நாமம் வாழ்த்திடுவே. இயேசு இயேசு நாமமே ஊற்றுண்ட பரிமள தைலமே. இயேசு இயேசு நாமமே ஊற்றுண்ட பரிமள தைலமே. உமது நிழலில் வாஞ்சையாய் அமர்வே. சாரோனின் ரோஜாவே நீலி புஷ்பமே அன்பில் மகிழ்ந்திடுவே. கிச்சிலி மரமே உமது நிழலில் வாஞ்சையாய் அமர்வே. சாரோனின் ரோஜாவே நீலி புஷ்பமே அன்பில் மகிழ்ந்திடுவே. அன்பில் மகிழ்ந்திடுவே. இயேசு இயேசு நாமமே ஊற்றுண்ட பரிமள தைலமே. இயேசு இயேசு நாமமே ஊற்றுண்ட பரிமள தைலமே. உமது கொடிகள் அன்பின் நேசமே. திராட்சை ரசத்திலும் அருமையானவும் நேசம் நினைத்திடுவே. என்மேல் பறந்த உமது கொடிகள் அன்பின் நேசமே. திராட்சை ரசத்திலும் அருமையானவும் நேசம் நினைத்திடுவே. நேசம் நினைத்திடுவே. இயேசு இயேசு நாமமே ஊற்றுண்ட பரிமள தைலமே. இயேசு இயேசு நாமமே ஊற்றுண்ட பரிமள தைலமே. ரூபவதியே எழுந்து வா என்பாரே. எந்த நேசர் என்னுடையவரே அவருக்குரியவள் நான். என் பிரியமே ரூபவதியே எழுந்து வா என்பாரே. எந்த நேசர் என்னுடையவரே அவருக்குரியவள் நான். அவருக்குரியவள் நான். இயேசு இயேசு நாமமே ஊற்றுண்ட பரிமள தைலமே. இயேசு இயேசு நாமமே ஊற்றுண்ட பரிமள தைலமே. உன்னதத்தில் வீற்றிருக்கும் உயர்ந்த தேவனே உம் நாமம் போற்றிடுவே. வானங்களின் மேலாக உயர்ந்து இருக்கும் உம் நாமம் வாழ்த்திடுவே. உன்னதத்தில் வீற்றிருக்கும் உயர்ந்த தேவனே உம் நாமம் போற்றிடுவே. வானங்களின் மேலாக உயர்ந்து இருக்கும் உம் நாமம் வாழ்த்திடுவே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர்,
கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாய் நம்மை ஆசீர்வதித்து ஆண்டவர் பலப்படுத்தி சீர்படுத்தி நடத்துவார். இன்றைக்கும் ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். சங்கீதம் 89:21 நாம் வாசித்தால் தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் கை அவனோடே உறுதியாயிருக்கும். எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை இல்லை? என் கை எப்பவும் உன் கூட இருந்து உறுதியாக இருந்து ஆசீர்வதிக்கும். எவ்வளவோ போராட்டம், பிரச்சனை, பாடுகள், ஆனால் ஆண்டவருக்கு தாவீதை கைவிடவே இல்லை. அவனுக்கு விரோதமாக ஒரு ராஜாவே எழும்பினான். ஒரு செத்த நாயின் அவன் சொல்கிறான், ஒரு தெள்ளு பூச்சி, இந்த ராஜா என்னை துரத்துற அளவுக்கு நான் அவன் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, என்னை ஏன் இப்படி பண்ணுறீங்க? அப்படிப்பட்ட அந்த கொலைக்கு நியமிக்கப்பட்ட சாத்தானால் கொல்லப்பட வேண்டிய அந்த தாவீதை கர்த்தர் கூட இருந்து என் கை உன்னோடு உறுதியாக இருக்கும் என்று அவனை தப்புவித்தார், பாதுகாத்தார், ஆசீர்வதித்தார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, வேதம் ரொம்ப அருமையாய் சொல்லுகிறது, அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களை பூரண சமாதானத்தோடு காக்கிறாராம். அவர் உறுதியாக நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். நீங்கள் மேலோட்டமாக போயிடக்கூடாது, இருமனமாக பின்பற்றக்கூடாது. கிடைச்சா ஆண்டவரை துதிக்கிறது, கிடைக்காம போனால் சோர்ந்து போகிறது, அப்படி இல்லை. என்ன வந்தாலும் ஆண்டவர் நமக்கு நன்மைக்கு ஏதுவாக செய்வார் என்று சோர்ந்து போகாமல் அவரை பின்பற்றணும். பழைய ஏற்பாட்டில் யோசேப்புன்னு ஒரு மனுஷனை பற்றி தெரியும். சொந்த சகோதரர்களை நாடு கடத்திட்டாங்க, இஸ்மாயிலருக்கு விற்றுட்டாங்க. எப்படி இருக்கும்ல, கேணியில் தள்ளி அப்புறம் எடுத்து அப்புறம் விற்று போயிட்டான். அங்கே போனால் அவனுக்கு அங்கே சோதனை, அங்கே போராட்டம், போய் குற்றம், ஜெயிலில் தள்ளிட்டாங்க. நடந்தது என்ன தெரியுமா? ஒரு நாளாவது ஏன் அவன் அழுதது கிடையாது, ஆண்டவரே எங்கே இருக்கிறீன்னு கேட்டது கிடையாது, அதை பற்றியே கவலைப்படலை. என்ன செய்தான்? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறான், அவர் மேலே உறுதியாக ஸ்ட்ராங்காக நிற்கிறான். அதனால தான் கர்த்தருடைய வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது. என்ன சொல்லுது தெரியுமா? அவன் வில் உறுதியாக இருந்ததா. ஆதியாகமம் 49:24 நம்ம பார்க்கும் பொழுது யோசேப்பை பற்றி வேதம் சொல்லுகிறது, அவனை ஒடுக்கவும் அழிக்கவும் பூமியிலே இராதபடி எத்தனை பேர் முயற்சி பண்ணாலும் ஆண்டவர் அவன் வில்லை வளையாதபடி உறுதியாக நிறுத்தி எகிப்துக்கு அதிபதியாக மாற்றி கர்த்தர் உயர்த்தினார். யாக்கோப்பனுடைய சர்வ வல்லவர் அவன் கூட இருந்து அற்புதமாய் நடத்தினவர் இன்றைக்கு உங்கள் காலை தள்ளாட விடமாட்டார். உங்களை முடங்கி போக, உங்களை தடுமாற விடமாட்டார். நீங்கள் எல்லாவற்றையும் உறுதியாய் அவரை பற்றி கொள்ளவும் நடக்கவும் ஆண்டவர் கிருபை செய்வார். யோபுவின் வாழ்க்கையை பாருங்கள். சாத்தான் நினச்சா எல்லா பிள்ளைகளையும் கொன்று போட்டுட்டு சொத்தை அழிச்சிட்டா இவன் ஆண்டவரை துதிக்க மாட்டான், நம்ப மாட்டான், முறுமுறுப்பான். ஆண்டவர் சொன்னார், சரி நீ தான் சொல்கிறீல்ல செய். செஞ்சிட்டு வந்து மறுபடியும் சாத்தான் ஆண்டவருக்கு முன்னாடி கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ யோபுவை பார்த்தியா? பார்த்தேன், இன்னும் உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறான். நீ இவ்வளவு உபத்திரப்படுத்தியோ இழப்பை கொண்டு வந்தோம். அவன் சாத்தானே ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், இன்னும் உறுதியாக இருக்கிற ஆண்டவரே. அதனால தான் என்னவோ கர்த்தர் யோபு அந்த பிடிப்பை பார்த்து உறுதியாக பின்பற்றினதை பார்த்து இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து சாத்தான் அவமானப்படுத்திட்டார், வெட்கப்படுத்திட்டார். இனி யோபுவின் வாழ்க்கையில் அவன் தலையிட முடியாதபடி காண்டாம் மிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்து, இதற்கு பிறகு யோபு 140 வருஷம் சுகத்தோடு பலத்தோடு வாழும்படி அவன் வில் உறுதியாக இருந்ததான். அவன் வில் உறுதியாக இருந்தது. இன்றைக்கி அதே தேவன் உங்கள் கையிட்டு சிற வேலைகளில், வருமானத்தில்,
தொழிலில், பிள்ளைகளுடைய படிப்பில், திருமண காரியத்தில் அவருடைய கை உங்களோடு உறுதியாக இருக்கும். உறுதியாக இருக்கும். உங்களை ஒரு நேரம் ஆசீர்வதிச்சுட்டு மற்ற நேரம் அப்படியே கஷ்டப்பட விட்டுற மாட்டார். இன்றைக்கு காலையில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, என் கை அவனோடு உறுதியாக இருக்கும் என்று சொன்ன தேவன் இந்த நாளிலும் அவருடைய கையை உங்கள் மேல் வைத்து அப்போஸ்தலர்கள் சொன்ன அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தினவர் இன்றைக்கு உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து அற்புதங்களை அடையாளங்களை செய்து உங்கள் வாழ்க்கையில் உறுதிப்படுத்தி அற்புதமாய் நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டு என்னோடு கூட இணைந்து கூப்பிடுகிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய மகிமை வல்லமை இறங்கட்டும். இந்த நாளில் அவர்களை உறுதிப்படுத்தும். அவன் வில் முறிந்து போவதில்லை என்று யோசிப்பை அவனுடைய கையை உறுதிப்படுத்தி அந்த தேசத்தில் உயர்த்தின தேவன் இன்றைக்கு இந்த காலையில் யாரெல்லாம் உடைய ஒத்தாசை உதவியை நாடி ஜெபிக்கிறார்களே அவர்களை உறுதிப்படுத்தும், தைரியப்படுத்தும், பலத்த அற்புதங்களை செய்து காரியங்களை கைகூடி வரப்பண்ணும். இந்த நாளில் அற்புதமாய் நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.